அவனுக்கு மருதப்பச்சேரி 3 வயசு. ஆமா, 3வது பிறந்த மகன் யார் தெரியுமா? இருக்காருல மூளை விட்டு அண்ணாமலை சேர்வை அவருடைய மகன் 3வது மகன். 3வது மகன் ஐயா. அந்த அண்ணாமலை சேர்வை என்று மகனுக்கு பெயர் கொடுத்து 4வது பிள்ளையாக ஒரு பெண்மகா பிறக்கால பிறந்ததொரு மகனுக்கு என் நிறைஞ்சம என்று சொல்லி ஐயா என்று சொல்லி சிறப்புடனே பெயர் கொடுத்தான். நிறைஞ்சம்மா பேர் கொடுத்த ஐயா 5வது மகனாக ஆண்மகன் பிறந்தார. பிறந்ததொரு மகனுக்கு அப்பாவோட பேரை சொல்லி முத்தைச்சேர்வை என்று சொல்லி அரும மகனுக்கு தம் பேர் கொடுத்தார். முத்தைச்சேர்வை என்று சொல்லி அரும மகனுக்கு தான் கொடுத்தார். மரபச்சேர்வைக்கு 5வது பிறந்த மகனுக்கு அப்பா பேரு. அப்பா பேர் என்ன பேரு? முத்துச்சேர்வை. 5வது மகனுக்கு முத்துச்சேர்வை என்று பெயர் கொடுத்து 6வது மகளாக அம்மையா பிறக்கால பிறந்ததொரு மகனுக்கு தான் அம்மையா அம்மாவோட பேரை சொல்லி மாடேத்தி அம்மாள் என்று மகளுக்கு பெயர் கொடுத்தார். 7வது மகனாக ஆண்மகன் பிறந்தான். பிறந்ததொரு மகனுக்கு தான் சீனிச்சேர்வை என்று சொல்லி அதற்கு சிறப்பாக பெயர் கொடுத்தார். எல்லாத்துக்கும் மூத்தவர் அருணாச்சல சேர்வர் அவருடைய பங்கு ஊருக்கு வடக்க. ஊருக்கு வடக்க அவருக்கு சொந்த பங்கு இருக்குல்ல. அந்த சொந்த பங்குல அந்த சொக்கலாச்சிபுரத்துல அன்னைக்குன்னு ஒரு பருவமழை பெய்யுது. பருவமழை பொழிஞ்ச உடனே காட்டை திருத்தி மாசல் விடணும் அப்படின்னு அவருக்கு பண்ணையாளர்கள் யார் தெரியுமா? நம்ம நெல்லையஞ்சாம்பா. ஆமா, நெல்லையஞ்சாம்பான கூப்பிடுறாரு. நெல்லையஞ்சாம்பா, ஊருக்கு வடக்க என் பங்குல நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணணும், மாசல் விடணும். மழை பெஞ்சதோட பருவத்தோட போய் கலப்பையை கொண்டு ஏர் பிடிச்சு விழுது. பருவத்தோட பருவ மாசல விடுவோம் அப்படின்னு நெல்லையஞ்சாம்பான கூப்பிடுறாரு. அருணாச்சல சேர்வை நெல்லையஞ்சாம்பானும் ஏர் மாட்டை பத்தி கொண்டு ஏர் கலப்பையை தோளிலே போட்டுக்கொண்டு ஐயா ஊருக்கு வடக்கதானே யார் மாட்டை பத்தி கிட்டு யார் மாட்டை பத்தி கிட்டு வடக்கு முக வருவார்களா கலப்பையில் போட்டு வாரா நெல்லையஞ்சாம்பா யாரு முன்னியாரு. ஆமா, முன்னியாரு.
அருணாச்சல சேர்வை யாரு? பெண்ணியாரு. பெண்ணியாரு இப்படி முன்னும் பெண்ணுமாக கலப்ப கொண்டு உளும்போடுது முதலாவிலதான் ஐயா சாலையிலதான் முனக்கலப்ப முறியுதையா சாலையிலதான் முனக்கலப்ப முறியுதையா முடிஞ்சு போச்ச. இரண்டாவது அருணாச்சல சேர்வை யார் கலப்ப பெண்ணியார் வருதுல்ல, அந்த யார் கலப்பையும் என்னடா இவ்வளவு நாள நம்ம ஊருக்கு வடக்க பாடுபடும் போது நமக்கு எந்த தடங்களும் அல்ல. இன்னைக்கு அதே இடத்துல யார் கலப்ப முறியுதுன்னா அது என்ன வாங்கப்பா பாப்போம் அப்படின்னு நிலையஞ்சாம்பானும் என் அருணாச்சல சேர்வையும் தாரு கம்பை கையில் எடுத்து தோண்டுதாங்க. அடை தோண்டுகிற வேலையில பூமியில இருந்துதானே அம்பிகையா பிறக்கால அழகோடு பிறந்திருக்கா அழகை சிலையத்தான கையில் எடுத்து நெல்லையன் ஜாம்பானும் அருணாச்சல சேர்வையும் தான் அவர்கள் ஊருக்குள்ள கொண்டு வா கொண்டு வந்து அருணாச்சல சேர்வதான தம்பிமார அழைப்பாரோ தன்னோட மக்கமார அழைப்பாரோ. ஏ தம்பிமார்களா, ஏ மக்கமார்களா, எப்ப எல்லாரும் வாங்க வாங்கப்பா. ஊருக்கு வடக்க யாரு ஒன்று விடும் பொழுது என் கலப்ப மனக்கலப்ப முறிஞ்சது. அது என்னன்னு தார்க்கம்பட்டு நானும் நிலைஞ்சமானும் தோண்டி பார்க்கும்போது இந்த அழகு சிலை பெண் சிலை ஒரு அம்பிகை ரூபத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஏ அண்ணாச்சி இது அம்பிகை சிலையே தான் பூமியில வந்து பிறந்திருக்கா. இது அடுத்த தெய்வம் இல்ல கிடையாது. பூமியில இருந்து புதுமையாக பிறந்திருக்காள். சொக்க வைக்க அழகோடு பிறந்ததுனாலே இந்த அம்மாளுக்கு அடே சொக்க நாச்சி என்று சொல்லி பேர் கொடுத்த அம்மாள பேர் கொடுத்த அம்பிகையை கொண்டு வந்து நான்கு பேர்களும் நிலையம் போட்டு சொக்கநாச்சியால்புரம் என்று இந்த ஊருக்கு பேர் கொடுத்து அந்த நிலையஞ்சாம்பான் அத்தோடு இவர்கள் நான்கு பேர்களுமாக ஒன்று சேர்ந்து அருணாச்சல சேர்வை, பெருமாள் சேர்வை, மருதப்ப சேர்வை வகைராக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சொக்கநாச்சி அம்மாள கையெடுத்து வணங்குதாரே சொக்கநாச்சி அம்மாளே கையெடுத்து வணங்குதாரே வணங்கி வரும் நாளையில தனியம்பட்டி ஊருக்குள்ள ஆண்டு வர பிள்ளைமார்கள் ஆறுமுகம் பிள்ளை தானே ஊருக்கு பெரியவரா ஆறுமுகம் பிள்ளையவர் இருக்கார வடக்க உள்ள நான் ஊரு தான் தடியம்பட்டி. இந்த சொக்கராஜபுரத்துக்கு வடக்க இருக்குல்ல தடியம்பட்டி இருக்குல்ல. தடியம்பட்டியில அந்த காலத்துல ஆதிக்கம் பிள்ளைமாறு தானே ஆண்டு இருக்காங்க. ஆமா ஆதிக்கம் அந்த காலத்துல பிள்ளைமாருக்கு சொத்து இருக்கும், இல்லைன்னா ஐயமார்ட்ட இருக்கும். அந்த பிள்ளைமாறுல ஆறுமுகம் பிள்ளை காலையிலையும் மாலையிலையும் வெள்ள குதிரையில இந்த சொக்கநாச்சிபுரத்தை சுத்தி பார்த்து காடுகளை சுத்தி பார்த்து வருவது வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய நாளையில அந்த ஆறுமுகம் பிள்ளைதானே சொக்கநாச்சிபுரம் மதியில பிள்ளை மகன் வாரபோதோ கூடியிருந்த மக்கள் எல்லாம் தலையில் இருந்த துண்டத்தானே
எஜமா வாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பிள்ளைமார கையெடுத்து கும்பிடுதாங்க. கும்பிடுவார்கள். ஆனா எல்லாரும் கும்பிடுதாங்க. இவர் மட்டும் யாரையும் கும்பிட மாட்டாரு. இவர் எப்படி கும்பிடுவாரு? ஆமா, அவர் ஏற்கனவே வீராதி வீரன், சூராதி சூரன். அப்பேற்பட்ட வீர உள்ளவர் யாருக்கும் அடிபணிவாரா? அப்படி இந்த ஆறுமுகம் பிள்ளை இவர் மட்டும் கையெடுத்து கும்பிடாம அப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு மீசையை திருக்கி விட்டுக்கிட்டு ஒண்ணு நான் எது கும்பிடணும் அவர் இல்ல ஒண்ணு நான் ஏன் கும்பிடணும் கேட்காரு. அதானே நீனும் 10 மாசம் தான், நானும் 10 மாசம் தான். ஒன்ன கும்பிடுறதுக்கு நீ என்ன கடவுளா? அதானே நான் கடவுளை மட்டும் தான் கையெடுப்பேன். ஆமா ஒண்ணு மாதிரியா கையெடுக்க நான் கையெடுக்க மாட்டேன். மாட்டேன் அப்படின்னு. ஆமா ஆறுமுகம் உள்ள கூட்டத்துக்கு முன்னாலே என் மருதப்பச்சேரம் மட்டும் திமிரு பிடிச்ச மாதிரி நிக்காரியா. இதே அவங்களுக்கு நிக்காரி கூட்டத்துக்கு கோவம் வருது. வருதுங்களா? எவ்வளவு நெஞ்சலத்தை இருந்தா நமக்கு முன்னால எதிர்த்துக்கிட்டு நிக்கான். எதிர்த்து பேசலாம். மீசையை முறுக்குதான் முறுக்கு நிக்கான். முறைச்சு பார்க்க கையெடுத்து கும்பிட மாட்டாங்க. கும்பிட மாட்டாங்க. உனக்கு நேரம் வருண்டோ காலம் வருண்டோ. உனக்குன்னு ஒரு காலம் வரும்போது உன்னை பாத்துக்கிறதா பாத்துக்கிட்டு உன் நேரம் இருந்து நீ நெஞ்ச நிமித்துக்கிட்டு இருக்க. என் கால நேரம் வரும்ல வரும் பாத்துக்கணும். நான் என்ன செய்தேன் பாரு. பாருப்பா அப்படின்னு ஆறுமுகம் பிள்ளை கூட்டம் அப்பமே ஒரு வறுமை வைக்க ஆரம்பிச்சு வச்சுட்டாரு. அதானே வறுமை வச்சு இருக்கும் போது வழக்கு செய்யுவார், பம்பை சட்டை பண்ணுவார். பம்பு வழக்குகள் இன்னல் இடைஞ்சல்கள் பண்ணுதாரு. எல்லார் இடத்திலையும் போய் சண்டை செலவு நடத்துறாரு, இழுக்காரு. இப்படி இருக்கும் போது மருதப்ப சேர்வதானே காலையிலும் மாலையிலும் தடியம்பட்டி ஊருக்குத்தான் அவர் வைப்பாட்டி வீட்டுக்குத்தான் சாமி அவர் போறாரு. வைப்பாட்டி அந்த தடியம்பட்டி ஊருக்குள்ள பிள்ளைமாறு பெண்களிடம் வரவாடி வருவாரா, உல்லாசமா இருப்பாரா. தடியம்பட்டிக்கு காலையிலையும் மாலையிலையும் போறாரு. போறாரியா? எதுக்கு போறாரு? இல்ல வைப்பாட்டி பக்கத்தான். அதானே வைப்பாட்டி தேடி காலையிலும் மாலையிலும் போய் நின்று அந்த பிள்ளைமாறு பெண்களோடு உறவாடுதாரு. உறவாடிக்கிட்டு நிக்காரு. உறவாடி வர போது இது பிள்ளைமாருக்கு தெரியுதையா. அப்பம் பிள்ளைமாறு கூட்டமெல்லாம் அருணாச்சல சேர்வை பெருமாள் சேர்வையை கூப்பிடுதார்கள். அருணாச்சல சேர்வை பெருமாள் சேர்வை உன் தம்பி தானே? உன் தம்பி தானே மருப்பசாமி. அவன் என்ன சேட்டை பண்ணிக்கிட்டான் தெரியுமா? என்ன சேட்டை பண்ணிக்கிட்டாரு? எங்க ஊருக்குள்ளே வந்து நின்று எங்க கொலை பெண்களோடு இருந்து உறவாடி இருக்காரு, பேசாரு. இப்படி எங்க ஊருக்குள்ள இவரை பத்தி எல்லாரும் ஆவலாகி சொல்லுதாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. உன் தம்பி ஏற்கனவே கொஞ்சம் திமிர் பிடிச்சவன். அதானே அவன் திமிர அடக்க சொல்லி இல்லைன்னா நாங்க அடைக்கிறோம் பாத்துக்கோங்க அப்படின்னு பிள்ளைமாறு கூட்டம் எல்லாம் சொல்ல அருணாச்சல சேர்வை பெருமாள் சேர்வைட்டு சொல்லுதார்கள். அப்ப அருணாச்சல சேர்வை பெருமாள் சேர்வைன்னு சொல்லுங்க. ஐயா நைனா பிள்ளைமாற எங்க தம்பி எங்களுக்கு கட்டுப்பட மாட்டான், கட்டுக்கு அடங்க மாட்டான், எங்க வச்ச கேட்க மாட்டான். அடங்காத தம்பி தானே ஐயா, தம்பி தானே அருமை தம்பி மருதப்பன் தான். அருமை தம்பி மருதப்பன் தான். ஏ ஐயாவே பிள்ளைமாற என்னுடைய தம்பி தானே.
தம்பிகிட்ட போய் நாங்க சொன்னோம்னா எங்களை மதிக்கவே மாட்டான். மதிக்க மாட்டான் பாருங்க. போடா வாடாம் போடா வாடான்னு நிப்பான். ஓம் பேச்ச நான் என்ன கேட்கணும்? அதானே என் தம்பி முன்போக்காரன். அதானே. ஆமா அவங்கிட்ட நின்று பேசுறாங்க அண்ணன் மாதிரி பயப்படுதோம். அதனால அவன் பேச்சு அவங்கிட்ட போய் எங்க பேச்சு எடுபடாது. எடுபடாது பாத்துக்கோங்க அப்படின்னு இந்த மூத்தவரும் நடுவுள்ளவரும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டார். அப்ப இதுல இருந்து அவங்களுக்கு அதானே பிள்ளைமா நினைக்காங்க. ஆமா கூட பிறந்தவனே தம்பிய சொன்னா கேட்க மாட்டோம்னு சொல்றாங்க. சொல்றாங்களே. அப்ப இவனை கொலை செஞ்சிட வேண்டியது. ஆமா இன்னும் கொலை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு. ஆமா அந்த பிள்ளைமார் ஆறுமுகம் பிள்ளைக்கு பண்ணையாள இருக்கிறது யாரு தெரியுமா? யார் இருக்கா? அவன் தான் தாதா குடும்பம். காக்கா குடும்பம். ஆமா தாதா குடும்பம். தானா குடும்பம். தாதா 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 பெரிய தாதா மகள்ல. அம்மா பெரிய தாதா. ஆமா பெரிய தாதா குடும்பம் கூப்பிடுதாங்க. ஏ தாதா குடும்பம் இந்த மரப்பை ஜாமீனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாளா கூடுது. அவ அண்ணன் மாட்டின்னு சொன்ன கேட்க மாட்டாங்க. இவர்கிட்ட நம்ம சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த பையன் கிடையாது. என்ன கண்டாலே திமிர் பிடிச்சல நிக்கான். முறைச்சு பார்க்கான். கண்ணை உருட்டி பார்க்கான். வீசியம் முறுக்குதான். ஏன் முன்னால வீசியம் முறிப்பா கண்டவன் முறை தலையில இருந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டுறாங்க. இவன் தோல்ல வெள்ள வெட்ட போட்டுட்டு மீசையை ஏன் முன்னாலே முறுக்குதானே முறுக்கி நிக்கானே. அப்ப இவன் திமிர் பிடிச்ச மருதப்பன் தான். அதானே இவனா அட்டத்தை உடைக்கணும். ஆமா ஒடுக்கணும். இவன் அகத்தை ஒடுக்கணும் பாருங்க. அதனால ஏ தாதா குடும்பா இவனை கொலை செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்காப்பா? அத வழியை சொல்லி பார்ப்போம். சொல்லுங்களேன். தெரியணும்ல. நீதான் விவரம் உள்ள நீ சொல்ல. என்ன வழி? ஒரு வழி இருக்கு. என்ன அப்படியா? அவன் தாதா குடும்பம் சொல்லுதாரா ஐயா, ஊருக்கு வடக்க புதுக்குளம் கம்மாக்குள்ள சாமிக்கிறது விளைஞ்சு நிக்கி. சாமிக்கிறது காவலுக்கு இவர் கட்டாயம் ராவையில ராக்காவலுக்கு வராரு. கண்டிப்பா வருவார்ல. ராக்காவலுக்கு வருவாரு. ராப்பாசனம் வேற பாயுது. பாசனத்துக்கு எப்படி வந்தது ஆகணும். ஆமா அவர் முறை வரும்போது சாமிக்கிறது காவலுக்கு அவர் ஒத்தையில தான் வருவாரு. அப்படி சாமிக்கிறது காவலுக்கு வரும்போது நம்ம அவரை கொலை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு தாதா குடும்பம் ஆரம்பம் கூட்டத்திட்ட சொன்ன உடனே ஏடா எப்பா எப்ப வாராமன்னு நீ தான் நோட்டம் விடணும். கது கட்டி இருக்கணும். நாங்க உள்ள உடம்புனா சண்டைக்கு வருவான். வந்துருவான். அவன் வாரத போறத வந்து புதுக்குளம் அம்மாக்குள்ள ராவையில நின்று பகை பார்த்து என்கிட்ட வந்து சொல்லுப்பா. ஆமா அதானே இந்த மருதப்பை ஜாமீனுடைய அட்டகாசத்தை ஒடுக்க வேணுமென்று அந்த பிள்ளைமாரும் தாதா குடும்பம் எதிர்பார்த்து இருக்கும் போது ஐயா ஒரு நாள் தினமதியிலே சேர்வதான வெள்ளிக்கிழமையில விடிய கால நேரம் போல உடையம்மா அழைப்பாரோ. ஏ உடையம்மா இன்னைக்கு சாமிக்கிறது காவலுக்கு நிக்கிற ஆவையில போறேன். எனக்கு தலையில நல்ல எண்ணெயை தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும் மட்டும் போதாது. வேற என்ன? எனக்கு பொட்டக்கோழி கறியை சமைக்கணும். சமைச்சிருவியா? அம்மா கன்னிக்கோழி என்ன? பொடி அரிசி சாதம். பொடி அரிசி. ஏ உடையம்மா நல்ல பக்குவமா பொங்கி வச்சிரு. நான் என்ன தேய்ச்சி தலைமுறைக்கு சாப்பிட்டு களைப்பாரி பொழுது சாயும் போது ஆமா சாமி கருது காவலுக்கு போறேன் அம்மா. ஆமாம்மோ எங்க மருதப்பன் சொன்ன போதே அவர் மனைவி உடையம்மாளும் ஆட்டு மின்னி சம்மதித்தே தன்னுடைய கணவனுக்கு என்னதை தலைமொழிக்கு தன்னுடைய புருஷனுக்கு பொட்டக்கோழி கறி சமைச்சு பொடியரிச்சு சாதம் பொங்கி ஐயா சாதம் பொங்கி அவ புருஷனுக்கு கொடுக்காத பொடியரிச்சு சாதம் பொங்கி புருஷனுக்கு சாப்பிட்டு களைப்பாரி மன்னவனும் தேவியும் சாப்பிட்ட உடனே மதியான பொழுது வச்சதா என்ன தேய்ச்சி குளிச்சதுக்கும் பொட்டக்கோழி கறிக்கும் பொடியரிசி சாப்பாட்டுக்கும் என்ன செய்யும்? உறக்கம் வரும். அப்படியே கண்ணு
அசத்து. சொக்கும் இல்ல. கண்ணா அசத்துன உடனே ஆமா ஐயோ புருஷனான மருதப்ப சாமிய உடையம்மா மடியில போட்டு புருஷனை உறங்க வைக்கா. இவ்வளவு புருஷனை மடியில போடுவாளா? தூர தள்ளிடுவா, தூக்கி எரிஞ்சிருவா. அதானே. ஆமா, அப்படி புருஷனை உறங்க வைத்து புருஷனுக்கு விசிறி வீசுதா. அப்படியே அவளும் கண்ண அசந்துட்டா உடையம்மாலும். அப்ப பகலிலே கனவெல்லாம் பொல்லாத கனவு காங்கா. பகல்ல கண்ட கனவு பழிக்கும்ல, பறிச்சிருமில்ல. இப்படி கனவெல்லாம் ஆகாத கனவு காங்க உடையம்மா கண்டுகிட்டு இருக்கா. உலது மங்க சாயுதையா, உலது சாயும் வேலையில இந்த மருத அப்ப சாமி இருந்தா. கச்ச மேல கச்ச கட்டி மரத்த கச்ச சுங்க விட்டு தட்டி நல்ல வரைஞ்சி கட்டி தாமரப்பூ சுங்கல் விட்டு ஆனழக மருதப்ப கம்ப கையில் எடுத்து அடுத்த கம்பெனிய தோளில் போட்டு புதுக்கோளான் கம்மாக்கித்தான் சாமி கருது காவலுக்கு எங்க மருதப்ப சேர்வ வாராரு. சாமி கருது காவலுக்கு எங்க மருதப்ப சேர்வ எங்க மருதப்ப சேர்வ வரும்போது என் உடைய அம்மா வழிமறிச்சு போக வேண்டாம் எங்கனவா பொல்லாத கனவு கண்ட பெண்ணாவ கண்ட கனவு என் புருஷனுக்கு ஆகாது. மங்கைனா கண்டகனா மங்கைனா கண்டகனா என்னுடைய மன்னனுக்கு ஆகாது. மன்னனுக்கு ஆகாது. எஞ்சாமி என்றுரைய இஞ்சி கிணறு இடிய கண்ட மல்லையப்பூ அளவு கண்ட எங்கனவ மன்ன வேறு முத்தத்தில நின்ன மரம் அத முருங்க மரம் சாய கண்ட திண்ணையில வச்ச மரம் தென்னை மரம் சாய கண்ட குளிக்க மஞ்ச அரைக்கும் போது உங்கள் கரியாக ஆக கண்ட எங்கனவ மன்ன வேறு புதுக்குளத்து கம்மாக்கித்தான் இங்க போக வேண்டாம் எஞ்சாமி. அதான் இன்னைக்கு மட்டும் நீங்க போக வேண்டாம். போண்டா ஐயா. நான் கண்ட கனவு காலையில கண்ட கனவு கை மேல பழிக்கும், பகலையில கண்ட கனவு பத்தினிக்கு பழிக்கும். நான் கண்ட கனவு குளிக்க மஞ்ச அரைக்கும் போது கொம்பம் கரியா போக கண்ட இஞ்சி கிணறு இடிய கண்ட வாழை மரம் சாய கண்ட தென்னை மரமும் சாய கண்ட தலையில வச்ச மல்லிகைப்பூவு நான் கண்ட கனவு உங்களுக்கு ஆகாது. நீங்க போக வேண்டாம்னு புருஷனை உடையாம மறிக்கா. அத பச்சாமி கேப்பாரா? ஏட்டி உன் கனவு எனக்கு பழிக்காது. நான் யாரு? இந்த வீராதி வீரனுக்கு அவன் கனவு வந்து பழிக்க போகுது. பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என் ஐயா மருதப்பச்சாமி அவரே வாசல் விட்டு கடருவார். வாசல் விட்டு கடரும் போது வாசப்படி நாச்சியாலோ வந்து வழி மறிச்சிட்டாள். தலவாச வாராரு. வாசலை விட்டு கடை இருந்தாலும் வாசப்படி நாச்சியா வழிய குறுக்க மறிச்சிட்டாரு. தலவாச வாராரு. வந்தாரு. தலவாச நிலை நெத்தியோட அடிச்சிடுது. ஐயா இப்பேர் வட்ட சமணங்கள் யாரெடுத்து பார்க்காம காவலுக்கு போன பெண்ணு கட்டழக வாராரு.
அதுக்கு அடுத்து வாராரு ஆந்திருந்து அலறுது அழுகுறலா கேக்கு பூவிருந்து உழவிடுது குள்ளநெறி ஒண்ணு உழையிடுது குள்ளநெறி எப்படி உழவிடுது இது நாய் உழவிட்ட மாதிரி நாய் சின்னியா அம்மா இது ஆண் நாய் உழவிட்ட மாதிரி இருக்கு அம்மா பேர் வெட்ட சமணங்களை ஏறெடுத்தும் வாராமல் ஆமாவா அதுக்கடுத்து வார போதே சொல்லி எவன நீ வெத்தலை சுண்ணாம்பு இருக்குன்ட்டு பாக்கலன்ட்ட கோயில விவரத்தை சொல்லல கோயில இல்லன்னு சொல்லி மறுபடியும் போய் கோயில வேற மாதிரியே பார்த்துட்டு வா நம்ம அவனை என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம் செஞ்சுக்கிடுவோம் நேரம் அது ஆகுதையோ சாமா சாமந்தானே சரி சாம வேலையில உன்னதென்ன ஊரடங்க ஒரு சாம வேலையில தாதா குடும்பந்தானே கோயிலையை வாங்குவதற்கு
அந்த கொலையாளி யாரு? உங்களுக்கு கொலமோசம் நடந்த விவரம் என்ன நடந்தது ஐயா அப்படின்னு உலக்க கம்ப கீழே போட்டுட்டு நிலையஞ்சாம மடியில வச்சு கேட்க எங்க மருதப்ப சாமியால பேச முடியல ஐயா. ஏன் நிலையஞ்சாம்பா அந்த கொலகாரம் ஆறுமுகம் பிள்ளை கூட்ட வந்து என்ன கொத்தி கொலாவில வெளிவாட்ட போட்டுட்டாங்க. ஆமா 3 தண்டைய வாரிய மேல அமுக்கி வங்கிய கொண்டிய விழாவில குத்திட்டாங்க. கொலகார பாவிய கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. மருதப்ப சாமியும் தான் சாமான் கிட்ட சொன்ன போது நெல்லையன் சாம்பானோ அடித்து அலறி கொண்டு ஊருக்குள்ள வாராரு. ஊருக்குள்ள வாராரு. ஏ ஐயாவே நைனாவே அருணாச்சல சேர்வை ஐயா பெருமாளை சேர்வை ஐயா ஏ அம்மாளை உடைய மாலை ஏ அருணாச்சல சேர்வை ஏ பெருமாளை சேர்வைய ஏ அம்மா உடைய மாலை ஏ அவர் வெத்த மக்க வெளியன் சேர்வை வீரபத்திரன் சேர்வை மூளை விட்டு அண்ணாமலை சேர்வை அந்த சீனி சேர்வை முத்து சேர்வை இந்த மரப்ப சேர்வையுடைய மக்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம நைனாவ புதுக்குளத்து கம்மாயில ஆறுமுகம் பிள்ளை கூட்டம் குத்திட்டாங்க. வாங்கி கொண்டு குத்தி ரத்த வெளி கோலத்தோட உயிர் ஊசலாடுது இருக்கு அப்படின்னு சொக்கனாட்சி விரத்து ஊருக்குள்ள வந்து சொன்ன உடனே அவருடைய சொந்த பந்தம் கூட்டமெல்லாம் அண்ணமாரும் தம்பிமாரும் அடித்து பிடித்து கொண்டு புதுக்குளத்து கம்மாக்கித்தான் அவர்கள் அண்ணன் தம்பி வாராரு. எங்க வெள்ளையன் சேர்வையும் தான் வீரபுத்திர சேர்வையும் தான் எங்க அண்ணாமலை சேர்வையும் தான் கட்டில பார்த்தாரு வெறி கோலத்தில மருதப்பேரும் இருக்காரு கட்டில தூக்குவாரோ கட்டில தூக்கிக்கிட்டு ஸ்ரீலிபுத்தன் கோட்டைக்குத்தான் அந்த மருதப்பேரை கொண்டு வாரோ. அந்த மருதப்பேரை அந்த ஸ்ரீலிபுத்தன் கோட்டையில வந்து வாக்குமூலம் கொடுத்தார்கள். வாக்குமூலம் கொடுத்து விட்டு கட்டிலை சுமந்து கொண்டு வாரார்கள். சங்கடம் கோயிலுக்கு கிழக்க சீராந்தலுக்கு வரவும் அந்த சீராந்தல் கிட்ட வரவும் மருதப்ப சேர்வைக்கு தண்ணி தாக ஆகுது. தண்ணி தாக ஆன உடனே ஏன் நிலையன் ஜாம்பா உன் கையால குடிக்க கொஞ்சம் தண்ணி தாடா அப்படின்னு கேட்கும் போது நிலையன் ஜாமன் தண்ணி கொடுக்க மாண்டுதா மடிஞ்சா அவரோ மரணலோ சேர்ந்தாரே. மாண்டேதா அவரோ மரணலோ ஜாந்தாரே.
மனமதில என்னலைய மறுத்து வரப்போவதில்லை. இல்லை இன்று மருதப்பை சேர்வைய அந்த சங்கரன் கோயிலுக்கு கிழக்கே உள்ள சீராந்தாள் நகரத்தில இடத்துல அங்கே நல்லடக்கம் செய்தார்கள். ஈமக்கிரிகள் எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். அப்படி வீட்டுக்கு வந்த காலத்தில் 30 நாள் விஜயம் நினைத்து ஒரு வருஷம் நடக்கு. அங்க செரிவிழுத்தூர் கோயில வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தாரு. ஆமையா அந்த வாக்குமூலம் அங்க வெற்றியாகல. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மருதப்ப சேர்வையுடைய மனைவியான உடையம்மா கூட பிறந்தவங்க
ஸ்ரீலிபுத்தூர் கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்லிட்டார்கள். அந்த பொய் சாட்சி சொன்னதுனால கேஸ் பலன் இல்லாம தோத்துடுது. ஆமா, அப்படி கேஸ் தோத்த உடனே ஆமா எங்க வெள்ளையன் சேர்வதானே கவலை மேல கவலை கொண்டு கண்ணீரை வலிச்சுக்கிட்டு வெள்ளையன் சேர்வை இருக்கும்போது என்னடா நம்ம தாப்ப இறந்ததுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையே. நம்ம அம்மா கூட பிறந்த மாமாமார்கள் போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்லிட்டார்களே. அப்ப கேஸ் வெற்றி அடையலையே. ஆமா, நம்ம அப்பனை பழி கொடுத்ததுக்கு என்ன நியாயம் இருக்கு? ஆமா, அவனு வெள்ளையன் சேர்வ கவலை மேல கவலை கொண்டு இருக்க அன்னைய அசந்து உறங்குதார அந்த வெள்ளையன் சேர்வ கனவிலதான் வெள்ளையன் சேர்வ அசந்து உறங்குதாரு. அன்னை இரவிலை இந்த மருதப்பை சேர்வையானவர் ஆமா மகனுடைய தலைமகன் கனவுல வந்து தலைமகன் கனவுல வந்து நின்று கொண்டே ஏ மகனே வெள்ளையன் சேர்வையை கவலைப்படாதப்பா, நீ தம்பிமார நல்லா பாத்துக்கோ. என்ன கொலை செய்தானே ஆறுமுகம் பிள்ளை. ஆமா, அவன் கூட்டத்தை நல்ல வாம்பா சொருவெடுத்தவங்க கூட்டத்தை நான் கருவறுப்பேன். எனக்கு உத்த வேலைக்காக ஆமா எனக்கு வேவ பார்க்க வந்தானே தாதா குடும்பம் அவன் குடும்பத்துல பிறக்கும் பிள்ளைகளை நான் ஊமையாக்கி பார்த்துருவேன். நான் நீதி உள்ள தெய்வம் நேர்ம உள்ள தெய்வம். அதனால என்னை சீராந்தல்ல இருந்து கொண்டு வந்து தடியம்பட்டிய பார்த்த வண்ணமாக நடையம் போட்டு கொடுக்கணுமே. நடையம் போட்டு தந்தையானா நம்மளோட குடும்பங்களை வாழையாக அம்மா சேர்த்த வளர வைப்பேன். மருதப்பை சாமி தானே வெள்ளையன் சேர்வையிடும் கனவில சொன்ன போதே இல்ல மருதப்பை சாமிக்குத்தான் அண்ணன் தம்பி ஒன்று கூடி சொத்தாரர்கள் ஒன்று கூடி தடியம்பட்டியத்தான் பார்த்ததோடு நடையம் போட்டு மருதப்பை சேர்வையத்தான் வில்லோடு மரசோடு மேலதாள ஒட்டோடு அண்ணாமலை சேர்வை கூட்டம் எங்க மூளை விட்டு அண்ணாமலை சேர்வை கூட்டம் எல்லாம் ஆணி நல்ல மாத்தையில தலைவெள்ளி கிழமையில வில்லோடு மரசோடு மேல தாளத்தோடு மருதப்பை சாமிக்குத்தான் அண்ணாமலை சேர்வை கூட்டம் ஊட்ட போட்டு கொடுப்பாரா. ஊட்ட போட்டு கொடுத்த போது மருதப்பை சாமி என்றான் வந்திருக்கும் மக்களைத்தான் வாழையாக ஒன்ம சென்ற வளர வைத்து பட்டி பெருக வைத்து பாலாக பொங்க வைத்து மூட வைத்து அண்ணாமலை சேர்வை குடும்பத்தை காத்துவாரா. கொம்படி உங்க கொண்டே கோலங்கவே கும்மியடி கொண்ட கோலங்கவே கும்மியடி கொண்டே கோலங்கவே கும்மியடி ஆடி வருகின்ற சொக்கலாச்சி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிக்கவங்க பச்சை கிளிதால பறந்து வருது பவந்தடிங்க தோழி மாறே அம்மா குழவை போட்டு கும்மி அடி ஐயா கால வயிறவர் ஆடி வர எங்க கனியங்குத்துமை பாடி வர கனியங்குத்துமை பாடி வர காரணமானதொரு சொக்கலாச்சி அம்மாளுக்கு கலந்து கும்மி அடிக்க வாங்க. ஆனந்த கும்மி ஞான பெண்ணே
பாடி வர